திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று நடைபெறும் சூரசம்ஹாரத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதையொட்டி திருச்செந்தூர் கோவில் இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் ஜொலித்தது. சூரசம்ஹாரத்தை காண திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் கடலில் நீராடி மகிழ்ந்தனர். ஆசிய ஜூனியர் மகளிர் போட்டியில் இந்திய கபடி அணி தங்கப்பதக்கம் வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த கார்த்திகாவுக்கு கண்ணகி நகர் மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கண்ணகி நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கார்த்திகாவை குதிரை வண்டியில் அழைத்துச் சென்றும் வாழ் கொடுத்தும் வரவேற்றனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க கார்த்திகாவை ஊர்வலமாக அழைத்துச் சென்று மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் வயல்வெளியில் நடைபெற்ற நீர் விளையாட்டுகளில் சிறுவர்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீரில் ஓட்டப்பந்தயம் மற்றும் பின்னோக்கி ஓடும் போட்டிகள் நடத்தப்பட்டன. தண்ணீருக்கு நடுவே இருந்த விளையாட்டு உபகரணங்களிலும் படகுகளிலும் சிறுவர்கள் உற்சாகமாக ஏறி விளையாடினர். விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. துபாயிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 21 சவரன் தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். குடிநீர் பாட்டிலின் மூடியில் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல ஹைதராபாத் விமான நிலையத்தில் சூட்கேஸில் மறைத்து கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட கஞ்சாவை 4 கிலோ அளவிற்கு பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதன் மதிப்பு 4 கோடி ரூபாய் என்று தெரிவித்தனர். சத்தீஸ்கரின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் வாழும் பழங்குடியின சிறுவர்கள் முதல் முறையாக கார்ட்டூன் வீடியோ பார்த்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் தனது செல்போனில் காட்டிய கார்ட்டூன் வீடியோவை சிறுவர்கள் மெய்மறந்து பார்த்து ரசித்தனர். இந்த குழந்தைகளுக்கு தொழில்நுட்பம் எட்டாத தூரத்தில் உள்ளதாக ஒரு தரப்பினரும், நேரத்தை வீணடிக்கும் செல்போனிடமிருந்து அவர்கள் விலகி இருப்பதே சிறந்தது என்று மற்றொரு தரப்பினரும் கலவையான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர். குடிமக்களின் அடிப்படை செயல் என தோன்றும் இந்த காட்சி வெறும் வீடியோவுக்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு என்பது இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. தண்டவாளத்தில் நின்ற ரயிலின் ஜன்னலை பெண் ஒருவர் தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்தினார். ஆனால் அந்த காகித கழிவை குப்பை தொட்டியில் போடாமல் தண்டவாளத்தின் கீழ் வீசினார். ரயில் பயணத்தில் உண்மையான அக்கறை இருந்திருந்தால் ஜன்னலை சுத்தப்படுத்திய பெண் காகித கழிவை தண்டவாளத்தில் வீசாமல் குப்பையில் போட்டிருப்பார் என்றும், இது இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக எடுக்கப்பட்ட வீடியோ என்றும் இணையத்தில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.